செங்கல்பட்டு மாவட்டம் ஸ்ரீ வாரியார் சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் செங்கல்பட்டு கிளையில் வரதராஜன் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்நிறுவனம் மாம்பலம், தாம்பரம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கிளைகள் செயல்பட்டு வருகின்றது. நிறுவனத்தின் ஆலோசனை கூட்டம் செங்கல்பட்டு கிளையில் நடைபெற்றது. இதில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர். ஸ்ரீ வாரியார் சிட் ஃபண்ட் பிரைவேட் லிமிடெட் தங்களின் சேவையை பற்றி செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மத்தியில் விரிவாக எடுத்து கூறினார்கள். இந்நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு நகர வியாபாரிகள் சங்க தலைவர் எஸ். உத்தரகுமார் மற்றும் ஏஜிடி துரைராஜ், லயன் ஜான்சன் மற்றும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். அதுக்கப்புறம் அவருடைய பணிகள் ஃபுல்லாவே சேவைகள் தான் அவருடைய இன்னைக்கு அவங்க நிறுவனத்திலிருந்து இன்னைக்கு நமக்கு ஒரு சீட் ஃபண்டுங்கிறது இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் சேவிங்ஸ் தான். அதாவது அரசு பணிகளை செய்யறவங்களுக்கும் ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு எங்களை மாதிரி நடத்துற வியாபாரிகள், சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப அவங்க கம்பெனி கொடுக்குறாங்க. இதுல வளர்றது எங்களுடைய ட்ரேடர்ஸுகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுல எந்த மட்டும் கிடையாது. அரசு பணியில செய்யறவங்க மாசம் மாதம் ஊதியம் வாங்கி அவங்களுக்கு மாதந்தோறும் கட்டுவாங்க. ஆனா எங்களை போன்ற வியாபாரிகளுக்கு தினந்தோறும் அன்றாடம் நடக்கக்கூடிய வியாபாரம் ஒரு டெய்லி ஒரு 500 ரூபாய் மினிமம், ஒரு 1000 ரூபாய், 2000 ரூபாய் இந்த மாதிரி சிறு சேமிப்பு கொடுத்து மாதத்துல ஒரு முதல்ல அந்த ஏலத்தில் அந்த பணி அவங்களுடைய இது எடுத்து அந்த வியாபாரி எடுத்து அதை கடையில முதலீடு போட்டா அவங்க நிறுவனத்துல நல்லா இருக்கும். இன்னைக்கு ஒரு பேங்க்ல போய் ஒரு 5 லட்ச ரூபாய் லோன் கேட்டாச்சுன்னா அவங்க பல டாக்குமெண்ட்ஸ்ல நிறைய கேட்பாங்க. ஆனால் அவங்க நம்ம வாங்கி கடன் போட்டு கேட்கணும். இங்க நம்மளுடைய பணத்தை முதலீடு செய்து நம்ம பணத்தை அவங்க கிட்ட நம்ம வாங்கி நம்ம கடையில அதை வியாபாரம் பண்ணி அதை வாய்ப்பு பெறுவது நம்ம ரொம்ப மகிமை. நன்றி. கிளை திறப்பு விழாவுக்கு நம்மளையும் அழைத்து வணிகர் சங்கத்தினுடைய நிர்வாகிகளையும் அழைத்து செங்கல்பட்டு வியாபாரிகள் சங்கத்திற்கு கௌரவம் அளித்து தங்களுடைய நிறுவனத்தினுடைய செயல்பாடுகள் பற்றி விளக்கினார்கள். அது சம்பந்தமாக நமது வணிகர்களுக்கு இதை தெளிவுபடுத்த விரும்புகிறோம். சிட் ஃபண்ட்ஸ் நிறுவனம் என்பது பல முறைகளில் பல நிறுவனங்களாக செயல்படுகிறது. இருப்பினும் திரு வரதராஜன் அவர்கள் இந்த கம்பெனியுடைய ஜிஎம்மாக இருந்து மிக சிறப்பாக செயல்படுவார் மற்றும் நாணயமாக நமது வணிகர்களுக்கு செயலாற்றுவார் என்று நமது சங்கங்களின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் வணிகர்கள் சிட் ஃபண்ட்ஸ் என்பது அவரவர்கள் தனிப்பட்ட விவகாரங்களை பொறுத்து அவர்கள் நடவடிக்கைகளை பொறுத்து நிறுவனங்கள் எப்படி நடக்கின்றன, அந்த நிறுவனங்கள் நடக்கக்கூடிய செயல்பாடுகள் அது எந்த அளவில் இருக்கிறது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன, அதுகளையெல்லாம் வணிகர்கள் தான் கவனிக்க வேண்டுமே ஒழிய நிறுவனங்கள் அல்ல. ஆகையினால் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது நமது கடமை. எத்தனை நிறுவனங்கள் நம்மை அழைத்தாலும் நாம் செல்வோம். அது அவர்கள் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ் நம்ம வணிகர்களுக்கு அந்த நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் பற்றி எடுத்துரைப்போம். ஒவ்வொரு வணிகரும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நிறுவனங்களின் செயல்பாடுகளை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். சிட் ஃபண்ட்ஸை இதை பொறுத்தளவில் வாரியார் என்ற மிக சிறப்பான பெரிய ஒரு நல்ல மனிதரை வைத்து அவருடைய புதர்களை ஆரம்பிச்சிருக்காங்க. மதிப்புரிய திரு வரதராஜன் சார் கோகுலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 வருஷமா மிக சிறப்பாக ஜிஎம்மாக செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர் நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கோகுலம் சிட் ஃபண்டுங்கிறதும் மிக சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனுடைய ஜிஎம்ஆ இருக்கும் பொழுது அவர் இந்த ஊர் மண்ணில் பிறந்தவர் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிறுவனம் சிறப்பாக செயல்படுவதற்கும் நமது வணிகர்களுக்கு இந்த நிறுவனத்தின் சார்பாக கிடைக்கக்கூடிய செயல்பாடுகளுக்கும் நாம் ஒத்துழைப்போம் என்று சங்கத்தின் சார்பாக தெளிவுபடுத்த போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் கூப்பிட்டு வந்த மரியாதைக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இந்த ஃபீல்டு 36 வருஷம் அனுபவம் இருக்கு. நான் கோகுலம் சிட் ஃபைனான்ஸ்ல மேனேஜரா ஏஜெமா இருந்திருக்கேன். இப்போ என்னுடைய சொந்த மண்ணுன்றதுக்காக இங்க ஒரு பிரான்ச் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இது கிருபானந்த வாரியாருடைய குரூப். இது பேமெண்ட்டை பொறுத்தவரை கமிட்மெண்ட் கரெக்டா இருக்கணும். தினசரி வசூல், வாரம், மாசம் நமது ஏலச்சீட்டு கிடையாது, பிக்சடு. பேமெண்ட் எப்போ கேட்டாலும் நம்ம கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கும். அதே மாதிரி உங்களுடைய ரீபேமெண்ட்டும் எனக்கு கரெக்டா இருக்கும். அவ்வளவுதான். மற்றபடி கோஆபரேட் பண்ணுங்க. ரொம்ப தேங்க்யூ.